ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் ஈவினிங். மஸ்கட்லேருந்து திருப்பதி. மஸ்கட் ட்ரெண்ட் சேனல் வந்து நம்ம சேனலில் தான். நம்ம சேனல் வந்து 500க்கும் மேற்பட்ட நண்பர்கள் வந்து இதுவரை ஆரம்பத்துலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு 500க்கு மேலே ஃபஸ்ட் டைம் போயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் என் மனசார ரொம்ப தேங்க்யூ வெரி மச், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் புதிய நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். உங்களோட சப்போர்ட் இன்றைக்கி எங்களுக்கு தேவை. இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டோரி, சின்ன ஸ்டோரி தான், ஒரு ஈஸியானது. லைஃப்பில் வந்து நம்ம எவ்வளோ வேற நம்புகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்பிக்கிட்டு இருக்கோங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஒரு காட்டில் வந்து ஒரு குதிரை, சிங்கம் வந்து சிங்கமும் ஒரு நரியும் வந்து இருக்குது காட்டில். அந்த சிங்கம் வந்து சொல்லுது, எனக்கு செம்ம பசியில் இருக்குது, நீ காட்டில் போய் எதா இருந்தாலும் இம்மிடியேட்டாக பிடிச்சிட்டு வா, நான் வந்து பசியில் இருக்கு, நான் சாப்பிட்டே ஆகணும் கண்டிப்பாக, இல்லைனா உடனே நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லுது. உடனே என்ன பண்ணுதான் நரி, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல், நான் நம்மளை சாப்பிட்றது நம்ப முடியாதுன்ட்டு உடனே ஓடி போய் தேடி பார்த்துட்டு ஒரு குதிரை அங்கே சுற்றிட்டு இருக்கு. குதிரையை கூப்பிடுது. இது மாதிரி குதிரையை என்ன சொல்லி கூப்பிடுதுன்னா, சிங்கம் வந்து உன்னை கூப்பிட்டாப்புல, உன்னை காட்டில் வந்து ராஜாவாக்க போறாரு, இம்மிடியேட்டாக நீ இங்கே வந்தீங்கன்னா உன்னை வந்து ராஜா ஆக்கிடுவாரு, இதுதான் சான்ஸு, கண்டிப்பாக வந்துன்னு. அதை நம்பி அந்த குதிரை வந்து நேராக இந்த நரி கூட போயிட்டு இருக்கு. போயிட்டு சிங்கத்தை போய் பார்த்த உடனே, சிங்கம் பசியில் இருந்தோன்னா உடனே குதிரையை அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ண பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வாழை வந்து கடிச்சது தப்பிச்சு ஓடிடுது. தப்பிச்சு ஓடினோடனே ஆகா மிஸ் ஆயிடுச்சு, அப்போ என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோடனே, இருங்க நான் அப்படி திரும்பியும் கூட்டி வரேன், என்னை எதுவும் சாப்பிட்றாத அப்படின்னு சொல்லி நரி திரும்பி போய் அந்த குதிரைகிட்ட பேசுது. நீ என்ன அதுக்குள்ள அவசரப்பட்டு ஓடியான்ட்ட, வாழை கடிச்சதே வந்து உனக்கு கிரீடம் கொடுக்குறதுக்காண்டிதான், அதுக்குள்ளே நீ போய் தப்பிச்சு ஏன் பயந்துட்டு ஓடியாந்த, திரும்பி வா போலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி கூப்பிடுது. திரும்பி போகும்போது நம்பி என்ன பண்ணிடுதுன்னா, திரும்பி சரி நம்ம எதார்த்தமா ஓடியாண்டோம் அப்படின்னு சொல்லி திரும்பி போனோடனே அது சொன்ன மாதிரியே குதிரையை வந்து கடிச்சு சாப்பிட்றது. சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லுது, கொடுத்த அந்த நரி வந்து எல்லா அதோட பாகங்களும் எடுத்துக்கொண்டே கொடுக்குது. இந்தாங்க சிங்கம் சாப்பிடுங்க, என்னையே சாப்பிட்றாதீங்க, எல்லாமே உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு. ஏன் நீ 2வது தடவை சொன்னோடனே இந்த குதிரை வந்துச்சு திரும்பி அப்படின்னு. அதோட மூளை எங்கே இருக்குது, மூளை எங்கே அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மூளைன்னு இருந்தால் தானே உங்களை வந்து நான் 2 தடவை கூப்பிட்டதுக்கப்புறம் ஏமாந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லுது. அதுபோல தான் நம்ம வாழ்க்கையில் வந்து யார் நல்ல கருத்து சொல்லுவாங்க, கெட்ட கருத்து சொல்லுவாங்க. அதுபோல் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை வந்து எடுத்துக்கோங்க, நல்லது சொல்கிறத வந்து நல்லதாக எடுத்துக்கோங்க. எல்லார்ட்டையுமே ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். கண்டிப்பாக யார் எல்லாமே சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, பட் ஒரு சில இதில் நம்ம வந்து ஏமாந்துடுவோம். அது மாதிரி உங்களுக்கு கரெக்டாக தெரியும் யார் நல்லது சொல்லுவாங்களோ அதை மட்டும் நல்லதாக எடுத்துக்கிட்டு தேவையானதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மஸ்டர் சேனல்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப தேங்க்யூ. 500 சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க. இனியும் நல்லா சப்ஸ்கிரைப் வருவாங்க நம்புகிறோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, பை பை.